செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமாவளவன் வந்து பல ஆண்டுகளாக, பல டிகேடா, ம். 10 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பல டிகேடா அவங்க திமுக கூட தான் அவர் இருந்திருக்காரு. பல இதில். இப்போ வந்து அந்த தீவுக்காக போகும்போதே ஒரு உளவாளியா தான் உன்ன அனுப்புனேன். நீ போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க ம். திமுகவ. நீ அங்க போய் ஆதரவு குடு. ஆனா அங்க பதவி ஏத்துக்காத. ம். எங்களுக்கு வந்து அங்க நடக்கிறதெல்லாம் சொல்லு. அந்த கட்சிய அழிக்கணும். ம். அப்படிங்கிற மாதிரி தான் அரசல புரசலா பேசப்பட்டார். அவர் ஒரு உளவாளியா தான் போனாரு. நம்ம ம். அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஆமா. ஓகேவா? ஆனா இப்போ பதவியே வாங்கிட்டாங்க. ம். இனிமேல் யாருக்கு நன்றி கடனா இருப்பாங்க? தாவேக்காக்கு. தாவேக்காக்கு தான் நன்றி கடன். அதுவும் என்ன சமூக நீதி சமூக நீதித்துறை. க்கான ஒரு மந்திரி பதவிய வந்து வன்னி அரசு குடுத்துருக்காங்க. அதுக்கான அவர் சரியானவர்னா கிடையாது. ம். பட் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது, அப்ப அவங்க அவங்களுக்கு தான் நன்றியா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஆல்ரெடி காங்கிரஸ வறுத்து எடுத்துட்டாங்க திமுக. ம். ஓகே. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, நீ வச்சிருந்தல்ல இத்தன வருஷமா, பல ஆண்டுகளா திமுக அதுல. நீ நேத்து தானே வின் பண்ணியிருக்க. அவங்களுக்கு ஏதாவது பதவி குடுத்தியா? இல்ல. காங்கிரஸ் வந்து 67ல தமிழ்நாட்டுலருந்து போனது. இன்னைக்கு திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு அவங்களுக்கும் குடுக்குறாங்கல்ல. ம். அப்ப நம்ம வந்து என்ன இதுலேருந்து நமக்கு வித்தியாசம் பார்க்கலாம். திமுக எப்படிப்பட்ட கட்சி? மத்த கட்சி இவங்களுக்கு பதவி குடுக்குறாங்க இல்லையா? அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? அப்படி நம்ம பார்க்கலாமே. ம். ஸோ உள்ளேயே வச்சு உங்களுக்கு பதவியும் குடுத்து அழகு பார்க்குறாங்க அப்படின்னா,